நம்மை உயர்பிறப்பு கீழ்பிறப்பு என்று பிரித்த போது ஒரே ஒரு தலைவன் தான் சொன்னான், அதனடா மேல்பிறப்பு, அதனடா கீழ்பிறப்பார். அந்த கலைஞரிலே உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த கூட்டத்துடைய நோக்கம், இந்த நேரம் தமிழ்நாட்டில் உள்ள 26 கழக மாவட்டங்களிலும் ஓரணியில் தமிழ்நாடு திராவிட இயக்கம் கட்டி காத்த, திராவிட இயக்க தீரர்களால் ரத்தம் சிந்தி வளர்க்கப்பட்ட இந்த நிலத்தின் மானத்தை, இந்த மண்ணின் மானத்தை, எங்கள் சுயமரியாதையை எவர்பாலும் எவருக்கும் எப்போதும் தலைகுனிய விடமாட்டோம் என்கிற அந்த உறுதியேற்பு கூட்டமாய் நம் பெரும்பாட்டன் திருச்சிற்றம்பலம் வீட்டிருக்கிற சிதம்பரனார், நம்முடைய பாட்டன் ஒற்றை காலோடு ஆடுகிற சிதம்பர வீதியிலே எங்கள் பெரும்பாட்டன், எங்களுடைய மொழிகளின் காவலாக இருக்கிற அரசேந்திர சோழனுங்கிற எங்கள் ராசேந்திரன் இன்னுயிர் ஈந்த இந்த சிதம்பர மாநகரில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டத்துடைய நோக்கத்தின் கடைசியாக ஏற்புரையை முடிப்பதற்கு முன்பு கழகத் தலைவர் அவர்களுடைய உத்தரவுக்கு இணங்க ஒரு தீர்மானத்தை நாம் வாசிக்க வேண்டிய நிலை இருந்தது. அது முதலிலே வாசிச்சலாங்கய்யா, தீர்மானத்தை கடைசியா வச்சுக்கலாமா? கடைசியா தீர்மானத்தை வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கூட்டத்துடைய நோக்கம் காணொளி காட்சியா நீங்க பாத்தீங்க. ஓரணியில் நாம் திரள்கிறோம், ஏன் திரள வேண்டும்? மாவட்ட கழகத்தின் செயலாளர் என்கிற முறையிலும், உங்களுடைய மூத்தவர் என்கிற முறையிலும் ஏறத்தாழ 2 லட்சம் குடும்பத்திற்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்களை உங்களுடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் இணைத்திருக்கிறார் என்ற புள்ளி விவரத்தை எங்களோடு கொடுத்தார். 50 விழுக்காடு வெட்டிவா என்றால் கொத்திவா என்றால் வெட்டி வருகிற வீரரை கொண்டிருக்கிற அந்த மாவட்டம் இந்த மாவட்டம். 40 விழுக்காடை தலைவர் சொன்னால், ஆனால் 52 விழுக்காடை கொண்டு வந்திருக்கிறீர்கள். தேர்தல் களத்தில் எவரும் நம்மோடு போட்டி விட முடியாது. சில விசிலடித்தான் குஞ்சிகள் வரத்தான் செய்வார்கள், அது கைதட்டுவார்கள், அதெல்லாம் வேறு. ஆனால் களத்திற்குள் தமிழ்நாடு என்கிற அந்த மானமிகு மண்ணை நாம் எப்படி பாதுகாத்திருந்தோம்? நம்முடைய மண்ணின், நம் மொழியின், நம் மானத்தின் வரலாறை நாம் எப்படி பாதுகாக்க போகிறோம்? யாரிடத்திலிருந்து பாதுகாக்க போகிறோம்? அன்பு கொண்டவர்களே, நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டது தமிழ்நாடு என்கிற இந்த மண். இதிகாச காலம் தொட்டு என்று நாம் பேசுவோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம் மண்ணில் நம் ஐயன் திருவள்ளுவன் பிறந்தார். ஆம், பிறந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம் மண்ணில் நம் பாட்டி அவ்வை பிறந்தார். ஆம், பிறந்தார். 3000 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த மொழி பேசுகிற மக்களுக்கும் இல்லாத, இந்திய துணைக்கண்டத்தில் ஏன் உலகத்தில் எந்த மொழி பேசுகிற மக்களுக்கும் இல்லாத ஒரு தெம்பும் திராணியும் தமிழர்களாகிய நமக்கு நம் பெரும்பாட்டன் இங்கு வந்திருக்கிற தொல்காப்பியத்தை கொண்டு வந்து எழுத்து இலக்கணத்தை கொண்டு வந்த இனம் இந்த இனம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு எழுத்துக்கு இலக்கணத்தோடு பிறந்த நாம் 2000 ஆண்டு காலம் கழித்து வந்து பார்த்தால் ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் என்னவாக இருந்தோம் என்பதுதான் கேள்வி. ஒரு மரியாதைக்கு எங்க அமைச்சர் பேசுகிற போது ஐயா ஒரு எழுப்பி, உங்கள் வீதியில் சிமெண்ட் சாலை யார் அமைத்தார் என்று கேட்டார். 1995ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அமைத்தார் என்று நம்ம ஐயாவும் பதில் சொன்னார். ஆனால் பேசுகிறவர்கள் சொல்வார்கள், இதோ பாருங்கள் பக்கத்து நாட்டை பாருங்கள், இதோ பக்கத்து ஊரை பாருங்கள், நாம் எப்படியெல்லாம் இருந்தோம், நாம் எப்படியெல்லாம் இருந்தோம். கேட்க சரியாக இருக்கும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மூத்த மொழி இப்போது தாழ்ந்தது. இப்போதா தாழ்ந்தது? அது இப்போதா தாழ்ந்தது? இங்க இருக்கிற எண்ணடங்காத பேர் இருக்கிறீர்கள். 1820ஆம் ஆண்டு முதலில் பிரிட்டிஷ் என்கிற அந்த அரசாங்கம் வந்தபோது இந்த நாட்டுக்குள் நீங்கள் பட்டம் படிக்கலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்தான். அப்படி என்றால் நீங்கள் திண்ணை பள்ளிகள் வேண்டாம், உங்கள் பெயருக்கு பின்பு ஒரு BA, MA, BSc, MBBS, BE என்கிற பட்டங்களை போட்டுக் கொள்ளலாம் என்று படிக்கிற உரிமையை முதலில் பிரிட்டிஷ்காரர் நமக்கு கொடுத்தான். எப்போது? 1820களில். ஆண்டுகள் கடந்தது. நாம் போராடினோம். எப்படி போராடினோம்? ஆடணுமே, பள்ளு பாடணுமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்தோமே. பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டை ஆளுகிறான். வடார்காடு தென்னார்காடு மாவட்டத்தை பிரிட்டிஷ்காரன் ஆளுகிறான். இந்த ஊரில் பிறந்த உங்க சாதியில் ஏதோ ஒரு சாதிக்காரன் நாம் என்ன சொன்னோம்?
நம்ம ஊரை வெள்ளக்காரத்தோட ஆள்றான், நம்ம ஊர் கலெக்டரா வெள்ளக்காரன் இருக்கான், நம்ம ஊர் போலீஸ்காரா வெள்ளக்காரா இருக்கான், நம்ம ஊர் வக்கீலா வெள்ளக்காரன் இருக்கான், நம்ம ஊர் இன்ஜினியரா வெள்ளக்காரன் இருக்கான், நம்ம ஊர் டாக்டரா வெள்ளக்காரன் இருக்கான், நம்ம ஊர் வேலையில அரசாங்க வேலையில அரைக்காசு சம்பளம்னாலும் அரசாங்க சம்பளம், கால் காசு சம்பளம்னாலும் கவர்மெண்ட் சம்பளம், அத்தனையிலும் வெள்ளக்காரன் இருக்கான். அதனால என்ன பண்ணும்? வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறனு முழக்கம் போட்டோமா இல்லையா? போராடணுமா இல்லையா? போராடினோம். வெள்ளையன் வெளியேறினான், வெள்ளையன் வெளியேறி விட்டான். 1947 சுதந்திரம் அடைந்தோம். 1950ஆம் ஆண்டு இந்த நாட்டுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து, இனிமேல் இந்த ஊருக்குள் கடலூர், குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், சீர்காழி, கும்பகோணம் இருக்கிற சுத்த வட்டாரத்தில் எந்த ஊரிலும் வெள்ளையன் இருக்க மாட்டான். அந்த வெள்ளையனுக்கு மாறாக யார் ஆளுவார்? இந்த நாட்டை யார் ஆள்வார்? கேள்வி வந்தது. இந்த நாட்டுக்குள் இருக்கிற படையாச்சியோ, ஆதி திராவிடரோ, ரெட்டியாரோ, நாயுடுவோ, யாதவரோ, இல்ல ராவத்தரோ, இல்ல கிறிஸ்தவரோ, உங்க சாதியில் எந்த சாதியோ ஒரு சாதி, யாராவது ஒருத்ததான ஆளணும், யாராவது ஒருத்ததான கலெக்டரா இருக்கணும், யாராவது ஒருத்ததான போலீஸ்காரா இருக்கணும், யாராவது ஒருத்ததான தாசில்தாரா இருக்கணும், யாராவது ஒருத்ததான வக்கீலா இருக்கணும். உங்க சாதியில யாராவது ஒருத்தர் உங்க ஊருக்காரர் இருந்திருக்கணும். இந்த பெரும் கூட்டம், இந்த பெரும் கூட்டம், கண்ணு கட்டிய தூரம் கூட்டம், இந்த பக்கம் இளைஞர்கள் கூட்டம். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். வெள்ளக்காரன் வெளியே போயிட்டான், நம்ம ஊர் கலெக்டரா, நம்ம ஊர் வக்கீலா நம்ம தானா இருக்கணும்? வக்கீலா கலெக்டரா என்ன வேணும்? என்ன வேணும்? படிப்பு வேணும். என்ன படிப்பு வேணும்? டிகிரி படிச்சிருக்கணும்ல. டிகிரி படிக்கணுமா இல்லையா? இந்த கூட்டத்துல அந்த கடைசி கேள்வி கேட்கிறவங்களும், உட்கார்ந்து இருக்கிற அம்மாமார்களும், தாய்மார்களும், கடைசியா உட்கார்ந்து இருக்க இருக்கையில உட்கார்ந்து இருக்கவனும், எங்க தாத்தா பட்டம் முடிச்சிருக்காருங்க, BA BL பட்டம், BSc பட்டம், MBBS பட்டம், BE டிகிரி முடிச்சிருக்காருங்க காலேஜ் போய், அப்படி இருந்தா கை தூக்குங்க. ஐயா எந்திரிங்க, எந்திரிச்சு பாருங்க ஐயா. எத்தனை பேர் பாருங்க? எந்திரிங்க எந்திரிங்க, பரவாயில்ல, நீங்க எந்திரிங்க. பின்னாடி பாருங்க, அப்படியே திரும்பி பாருங்க, அப்படி திரும்பி பாருங்க. எத்தனை பேர் இருக்கும்? எத்தனை பேர் இருக்கும்? 1000 பேரா? 1000 பேரா? 500 பேரா? 200 பேரா? ஒருத்தர் இல்ல, ஒருத்தர் இருந்தமா மேடையில உங்களுக்கு ஒரு சாதி இருக்கு, எனக்கு ஒரு சாதி இருக்கு, நிக்கிற ஒருத்தருக்கு சாதி இருக்கு, பேசுற எனக்கு இங்க இருக்க எல்லாருக்கும் சாதி இருக்குல்ல. உங்க சாதிக்கார என் சாதிக்கார யாரா ஒருத்தர் கலெக்டர் ஆயிருக்கணுமா இல்லையா? வக்கீல் ஆயிருக்கணுமா இல்லையா? போலீஸ்கார ஆயிருக்கணுமா இல்லையா? ஏன் ஆகல? ஏன்னா உலகத்துல எந்த நாட்டிலும் இல்லாத போது இந்த நாட்டில தான் ஒரு சட்டம் வைத்திருந்தான். என்ன சட்டம் என்றால், நீ ஆதி திராவிடர் என்றால் பறையடிக்க வேண்டும், நீ படையாச்சி என்றால் விவசாயம் பார்க்க வேண்டும், நீ அருந்ததியர் என்றால் செருப்பு தைக்க வேண்டும், நீ செட்டியார் என்றால் கணக்கு பார்க்க வேண்டும், நீ கோணார் என்றால் ஆடு மாடு மேய்க்க வேண்டும், நீ வளையர் என்றால் வளையலுக்க வேண்டும், நாடார் என்றால் பனையேற வேண்டும், குயவர் என்றால் பானை செய்ய வேண்டும், ஆசாரி என்றால் தச்சு வேலை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு தொழிலை செய்து வைத்தான். செய்து வைத்து சொன்னான், படிக்கிற உரிமை, கோயிலுக்குள் போகிற உரிமை இந்த மேடையில் இருக்க உங்களுக்கு எங்களுக்கு கூட்டத்திற்கு யாருக்குமே இல்ல. நீலாம் உன் குலத்தொழில பாருன்னு சொன்ன போதுதான் ஒரே ஒரு கிழமை, ஏண்டா நான் கால் கடுக்க வேலை வைப்பேன், நான் என் கண்ணச்சத தொங்க தொங்க கருப்பு தேகத்துக்கார வேலை வைப்பேன், நோகாம நொங்கு சாப்பிடுற அரசாங்க வேலையில நீ மட்டும் இருப்பியான்னு ஒரு கிழவன் திருப்பி கேட்டான். அதுதான் தந்தை பெரியார் என்கிற பெருங்கிழவன். அந்த கிழவன் கேட்டான், என்ன கேட்டான்? என்ன கேட்டான்? ஆண்டாண்டு காலமாய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என் பாட்டன் வள்ளுவன் பிறந்தான், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என் பாட்டி அவையார் பிறந்தான், 3000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகில் இருக்கிற எண்ணிலடங்காத மொழிகளில் என் மொழியான தமிழ் இலக்கண இலக்கியத்தோடு பிறந்த மூத்த மொழி. இடையில் வந்த ஆரியம், இடையில் வந்த பார்ப்பன கும்பல் எம்மை அடிமைப்படுத்த பார்த்தது. நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்டா, எங்களுக்கு படிக்கிற உரிமையை கூடென்று தந்தை பெரியார் கேட்டார். தந்தை பெரியாரின் பிறந்தொண்டன் தம்பிகள் பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் உள்ளிட்ட எண்ணடங்காத தோழர்கள், உங்கள் எம்ஆர்கே உள்ளிட்டவர்கள் தெருத்தருவாய் போனார்கள். என்ன கேட்டாருங்க? நான் இத்தனை நாள் விவசாயம் பார்த்துட்டேன், நான் இத்தனை நாள் செருப்பு தச்சுட்டேன், இத்தனை நாள் பறையடிச்சுட்டேன், இத்தனை நாள் வளையெழுத்துட்டேன், கொஞ்சமா படிக்கிறேன்டா, நான் தான் முட்டாளா இருந்துட்டேன், என் பசங்களை படிக்க வைக்கிறேன்னு உங்க தாத்தா என் தாத்தா கேட்டாங்க.
இன்னைக்கு அன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, என்னுடைய அப்பா வயதை ஒத்தவர்களே, ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க புள்ள, உங்க பேரன் காலேஜ் முடிச்சுட்டான், காலேஜ் போய்கிட்டு இருக்கான், படிச்சுக்கிட்டு அந்த கை தூக்குங்க. உங்க வீட்டுல படிக்கலையாமா? உங்க வீட்டுல கை தூக்குங்க. ஐயா திரும்பி பாருங்க, எதற்கு எந்திரிங்க, திரும்பி பாருங்க. மேடம் யாருக்கிட்ட இல்லையா? அரங்கு முழுக்க கை தூக்குறான். எவனாவது ஒருத்தர் திமுக என்ன செஞ்சுன்னு கேட்டா, டே என் பேருக்கு பின்னாடி இந்த சாதின்னு போட தூக்கிட்டு BA BL ML டிகிரி போட வச்சு இயக்க திமுக தானு திமுறோட சொல்லுங்க. அந்த திமுறை, அந்த கல்வி என்கிற ஆயுதத்தை, கல்வி என்கிற சுயமரியாதையை மோடி என்கிற இந்த நாட்டின் பாசிஸ்ட் கை வைக்கிற போது ஒரே ஒரு தலைவன் தான், முத்துவேல் கருணாநிதி அன்பு தலைவன் தான் இந்தியாவில் எதிர்த்து கேள்வி வைக்கிறார். என் மக்களுடைய கல்வியில் நீ கை வைத்தால், எப்படி கை வைத்தால்? புதிய கல்விக் கொள்கை என்று கொண்டு வருகிறான். எப்படி கொண்டு வருகிறான்? புதிய கல்விக் கொள்கையில் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்குள் என் நடராஜருக்கு சமஸ்கிருதத்தில் ஓதினால் மந்திரம் கேட்குமா? எம்பாட்டன் நடராஜனுக்கு என் பாட்டனுக்கு எம்மொழி தமிழில் ஓதுனா கேட்காதா? எங்கள் அவையார் போய் எங்கள் முருகனிடம் வாதிடுகிற போது இவன் தமிழை கேட்க வந்த என்று சொன்னாரே, அந்த தமிழ் ஓதுனா கேட்காதா? இதை கேட்பதற்கு தலைவர் வேண்டுமல்லவா? அதுதான் உங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு முதலமைச்சர். அந்த மொழியை காக்கிறோம். எப்படி மொழியை காக்கிறோம்? எனக்கு முன்பு பேசிய மாண்புமிகு அமைச்சர் சொன்னாரே, இந்த இயக்கம் எப்படி வந்தது? எப்படி வந்தது? இன்னைக்கு பேண்ட் சட்டை போட்டிருக்கேனா, காலில் ஸ்ட்ரெச்சஸ் ஷூ 5000 ரூபாய், ஷூ இந்த சட்டை 1000 ரூபாய், இந்த பேனா 50 ரூபா, கட்டியிருக்க வாட்ச் 50,000 ரூபாய், இந்த உடம்புல ஒரு 2 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க முதலீடு. எல்லார்ட்டையும் இருக்கு. அது கட்டிருக்க கோவணத்திலிருந்து போட்டுக்க தொப்பி வரை எல்லாம் முதலீடு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்கு, இந்த வாட்ச் விலையை கொஞ்சம் கூட்டணும், இந்த செருப்பு விலையை கொஞ்சம் கூட்டணும். அப்ப போய் அப்பா அப்பா எனக்கு கொஞ்சம் காசு வேணும்னு சின்ன பசங்க நாங்க கேட்கலாம். ஆனா போய் என் அப்பன்ட்டைய, நீலாம் ஒரு தகப்பனா, நீலாம் ஒரு தகப்பனா, பக்கத்து வீட்டுக்காரன் கார் வச்சிருக்கான், பக்கத்து வீட்டுக்காரன் பைக் வச்சிருக்கான், எனக்கு வாங்கி கொடுன்னு கேட்டா அந்த அப்பா கேட்பாரு, அப்பா நம்ம ஒண்ணு ராஜா வீட்டு பிள்ளை இல்ல, 50 வருஷத்துக்கு முன்பு உங்க தாத்தா விவசாயம் பார்த்தாரு, ஒரு கூரை வீடு, ஒரு ஓலை வீடு, வயக்காட்டுல வெம்பாடு விட்டு உழைச்சாரு, கண்ணச்சதை தொங்க தொங்க உழைச்சாரு, காய்கறியை தெரு முழுக்க வித்தாரு, கொஞ்சமா சிறுவாடு சேர்த்து சேர்த்து ஆடு வாங்கணும், மாடு வாங்கணும், மாடு வாங்கின பின்னு இந்த கூரை விட்ட கொஞ்சமா கவர்மெண்ட் உதவி பண்ணிச்சு. கலைஞர்ங்கிற பெரும் மனுஷன் வந்தான், கவர்மெண்ட் வீடு கொடுத்து கட்டி கொடுத்தாரு, நானும் கொஞ்சம் காசு போட்டேன், இன்னைக்கு வீடு கட்டணும். பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு நாங்க உன்னை பெத்தவங்க வேலைக்கு போயிட்டா காசு இல்லாம இருந்த போது அந்த கர்ம வீரர் காமராசு கொஞ்சம் ஸ்கூலை கட்டினாரு. ஆட்சிக்கு வந்த கலைஞர் ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுத்தாரு, ஃப்ரீ புத்தகம் கொடுத்தாரு, நீ ஃப்ரீயா படின்னு சொன்னாரு. ஊர் தோறும் பள்ளிக்கூடத்தை திறந்து கல்லூரியை திறந்து உன்னை படிக்க வச்சப்பா அப்படின்னு அப்பா ஒரு கதையை சொல்லுவார். அப்ப சுயறி உள்ள நியாயமான மகனா இருந்தா ஆமா அப்பா உழைச்சிருக்காருன்னு சொல்லலாம். அந்த அயோக்கியன் மகனா இருந்தா என்ன பண்ணுவான், நீலாம் ஒரு அப்பனான்னு கேட்பான். அப்படித்தான் திராவிட இயக்கங்களை, திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து சில தருதலைகள், சில விசேடசாங் குஞ்சிகள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்பு கொண்டவர்களே, இது ஒரு நாளில் வந்ததல்ல. இந்த மொழியின் வரலாறு, கல்வியின் வரலாறு என்று ஒரு நாளில் வந்ததல்ல. எத்தனை ஆண்டு காலம், எத்தனை ஆண்டு காலம். உங்கள் ஊருக்குள்ள ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? கோபுர தரிசனம் கோடி, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், அப்படித்தான் பழமொழி இருந்துச்சு. இது திருச்செந்தூருக்கு கிளம்பி போனீங்கன்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியமா அப்படின்னா அப்பா முருகா, எப்படி அப்பா முருகான்னு கோபுரத்தை கும்பிடலாம். நேர திருப்பதி கோயிலுக்கு பெருமாளுக்கு பார்க்கணும்னா எனக்கு முருகன் பத்தாதுங்க, பெருமாளை பார்க்க போறோம்னா என்ற பெருமாள் அப்படின்னு கையெடுத்து கும்பிடலாம். இல்ல இல்ல நான் சிவனை பார்க்கணும் திருவண்ணாமலைக்கு போனாலும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இருந்துச்சு. ஒரு கிழமை வந்தா ஊருக்குள்ள, இந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியங்கிறிய, கோபுர தரிசனத்தை கும்பிட்டாவே கோடி புண்ணியம்னா கோயிலுக்குள்ள போனா எவ்வளவு புண்ணியம் கேட்டான். கேட்டதா தெரியுமா? கேட்டதா தெரியுமா? பெரியார்ங்கிற கிழவனும் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞர் தான். இங்க இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, அடுத்த மாசம் புரட்டாசி முடிஞ்சா மார்கழி இப்ப ஆரம்பிச்சிருமா? ஆரம்பிச்சிரும்ல. ஐப்பசி முடிஞ்சு, புரட்டாசி ஐப்பசி மார்கழி ஆரம்பிச்சிரும்ல. நம்முடைய கடவுள் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு எல்லாரும் போகுமா இல்லையா? பள்ளி கட்டும் சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மத்தேன்னு நம்ம ஐயப்பனை பார்க்க போவோமா இல்லையா? போவோம்ல.
ஐயப்பன் கோயில் தோன்றி 500 ஆண்டு கால வரலாறு. எவ்வளவு வரலாறு? 500 ஆண்டு கால வரலாறு. அந்த ஸ்தல வரலாறை எழுதுகிற போது நம்முடைய இலக்கியத்தை எழுதுகிற, இலக்கணத்தை எழுதுகிற நம்முடைய எழுத்தாளர்கள், ஆன்மீகத்தின் மீது நாட்டம் கொண்டவர்கள் எல்லாம் எழுதுகிறார்கள், எங்கள் ஐயப்பன் புலிப்பால் குடித்து வளர்ந்து 500 ஆண்டு கால வரலாறு இருக்கணும். உள்ள இருக்கக்கூடிய மூலஸ்தானத்திற்கு ஐயப்பன் சிலை தங்கத்திலான சிலை. அந்த சிலையை செஞ்சு கொடுத்தது தெரியுமா? திமுகவுடைய இன்றைய அமைச்சர் பிடி பழனிவேல் தியாகராஜுடைய தாத்தா பிடிஆர் ராஜன். திமுக காரருடைய சிலை தான் உள்ள ஐயப்பன் சிலையா உள்ள இருக்கு. அந்த ஐயப்பன் கோயில் சிலைக்கு 500 ஆண்டு கால வரலாறு. இந்த ஊர்ல இருந்து யாராவது, அது எந்த சாதியாவும் இருக்கலாம், 18 வருஷம் போயிட்டா என்ன சாமி? குருசாமி தானே. நம்ம தாத்தா குருசாமியா இருப்பாரு. சார் அப்பா குருசாமியா இருக்காரு. எங்க தாத்தா பூட்டன் யாராவது குருசாமியா இருப்பாங்களா? கேள்விப்பட்டீங்களா? யாரா இருந்தாங்களா? ஏன் இல்ல? ஐயப்பனுக்கு ஸ்பெஷலா என்ன? ஐயா சொன்னது மாதிரி நடைபயணம் தான். இன்னைக்கு கார் வந்துருச்சு, விமானம் வந்துருச்சு, ட்ரெயின் வந்துருச்சு. இன்னைக்கு பஸ்ல போறோம், ஒரு மாசத்துக்கு ஒரு போறோம், வாரத்துக்கு ஒரு போறோம். வசதி இருந்தா நாளுக்கு ஒரு போயிட்டு வந்துடலாம். ஆனா அன்னைக்கெல்லாம் மார்கழி மாசம் 18 நாள் விரதம் இருந்து இருமுடி கட்டி இங்க சிதம்பரத்திலிருந்து நடந்தா காட்டுமன்னாரி கோடி போய் அப்படியே போய் ஜெயங்கொண்டம் போய் திருச்சி போய் மதுரை போய் மதுரை தேனி போய் கும்முளி ஏறி கும்முளி தாண்டி இடுக்கி போய் அப்பா ஐயப்பா வந்துட்டேன், எங்க இருந்து வந்துட்டேன், அந்த கரையா எங்க திருச்சிற்றம்பலத்திலிருந்து நடந்தே 10 நாள்ல ஐயப்பனை பார்க்க வந்துட்டேன்னு நம்ம முன்னோர்கள் போனாங்களா இல்லையா? 18 வருஷம் தானே குருசாமி. உங்க தாத்தாக்கள்ல யாராவது குருசாமி இருந்தாங்களா? இருக்க மாட்டாங்க. ஏன் இருக்க மாட்டாங்கன்னா, அந்த ஐயப்பன் கோயில் இருக்கிற ஊரு கேரளாங்கிற ஊரு. அந்த கேரளாங்கிற ஊர்ல ஒரு சட்டம் இருந்துச்சு. என்ன சட்டம் தெரியுமா? கேரளால கோயிலை சுத்தி 4 தெரு இருக்கு. இங்க வடக்கு மாட வீதி, தெற்கு மாட வீதி, கிழக்கு மாட வீதி இருக்குல்ல. இந்த 4 தெருல ஆடு நடக்கலாம், மாடு நடக்கலாம், எலி ஓடலாம், தோரை ஓடலாம், பன்னி ஓடலாம், புலியும் ஓடலாம். ஆனா 2 காது, 2 காலு, 2 கை, 2 கண்டு இருக்கக்கூடிய ரத்தம் சதையா இருக்கக்கூடிய இந்த மனுஷ மக்கள் யாருமே போகக்கூடாது. போனா ஐயப்பனுக்கு தீட்டுப்பட்டுன்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. அப்ப இந்த ஊர்ல இருந்து கிளம்பி போன கிழவன் பெரியார் தான், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனா என் அண்ணன், என் தம்பி, என் மக்கள் நம்பிக்கையோட கோயிலுக்கு வர்றான், நீ உள்ள விடுறான்னு போராடினாரு. ஓராண்டு காலம் ஜெயிலுக்கு இருந்தாரு. ஓராண்டு காலம் ஜெயிலுக்கு இருந்துட்டு வெளியே வந்தாரு. திருப்பி கைது பண்ணா, திருப்பி ஜெயிலுக்கு போனாரு. தொடர்ச்சியா போராட்ட முடிவுல அந்த கேரள அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டுச்சு. இனிமே எல்லா சாதிசனமும் இருமூடி கட்டிட்டு கேரளாவுக்கு ஐயப்பனை பார்க்க வரலான்னு அந்த சட்டத்தை பிரிட்டிஷ்காரன் நம்ம சிதம்பரம் கோயிலுக்கு, நம்ம பெரிய கோயிலுக்கு, நம்ம பெரிய முருகன் கோயிலுக்கு, திருவண்ணாமலை கோயிலுக்கு, தமிழ்நாட்டோட எல்லா கோயிலையும் ஒரு சட்டம் போட்டாங்க. என்ன சட்டம்னா, இனிமே கருப்பா இருக்கான், இவன் வெள்ளையா இருக்கான், இவன் இந்த சாதிக்காரன்னு எந்த சாதிக்காரனையும் கோயிலுக்கு விடாம தடுத்தைனா உன்னை கைது பண்ணலான்னு சட்டம் போட்டாங்க. போட வச்ச தலைவர் பெரியார், போட வச்ச இயக்கம் திராவிட இயக்கம். கடவுள்னு சொன்னாது வேற கொள்கை அவருக்கு. ஆனால் நான் நம்புகிற கடவுளை போய் தொழுகிற உரிமையை போய் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று போராடிய தலைவர் தந்தை பெரியார் என்கிற தலைவர். அந்த சுயமரியாதைக்கு, எந்த சுயமரியாதைக்கு? இந்த கூட்டத்துல தொப்பி போட்டுட்டு உட்கார்ந்திருக்க என்னுடைய இஸ்லாத்திய தலைவருக்கு உறவுகள், நாம் கருப்பசாமியை கும்பிடுறது மாதிரி அவங்க அல்லா சாமியை கும்பிடுறாங்க. நாம் நின்று கையெடுத்து கும்பிடுவோம். அவங்க ஏக இறைவனே உடன் வேண்டிக் கொள்வது மனதார சமாதானம் அடையட்டும். அவர் தொப்பியை போட்டிருக்காரு. இன்னொருத்தர் பரலோகத்தில் இருக்கிற பிதாவே எங்கள் இயேசுவை எம்ம ரட்சியும்பா. கும்பிடுற கடவுள் வேண்டுமான அவன் வேளாக இருக்கலாம். ஆனால் வழிபாட்டு முறையில் நாங்கள் ஒன்றென்று நிற்கிற இந்த சமத்துவத்திற்கு எதிராக மோடி அரசு தாக்குதல் நடத்துகிற போது அந்த தாக்குதலை தடுக்கிற வல்லமை தமிழ்நாட்டுக்கு இருந்திருக்கிறது என்று சொல்வதற்கு ஒரு இயக்கம் வந்தது. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம். அன்பு கொண்டவர்களே, உங்கள் மொழி எம்மொழி உயர்தனி செம்மொழி என்கிறான். ஆனால் இதை நீசபாசைன்னு சொன்னான். எப்படி நீசபாசை? சமஸ்கிருதம் படித்தால் தான் உனக்கு வேலை வாய்ப்பு என்று சொன்னான். சமஸ்கிருத படி, ஹிந்தி படி வேலை வாய்ப்பு என்று சொன்னான். நாடு விடுதல் இருந்தது. நாட்டுடைய அரசியல் சட்டத்தை எழுதி முடித்தவுடன் இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக இந்தி என்கிறார்கள். இந்தியா என்கிற நாட்டுக்குள் இந்தி தான் ஆட்சி மொழி, இந்தி தான் அரசு மொழி என்று சொன்னார்கள். இந்தியா என்பது இந்தி பேசுகிறவங்க சொந்தமான நாடா? இந்தி பேச சொந்தமான நாடா? இந்தியா என்கிற நாட்டுக்குள் தலையில் காலில் இருக்கிற காஷ்மீர் என்கிற மாநிலம், அந்த மாநிலத்தில் தாய்மொழி காஷ்மீர் என்கிற மொழி. ராஜஸ்தான் என்கிற மாநிலம், அந்த மாநிலத்தில் தாய்மொழி ராஜஸ்தானி, அந்த மாநிலத்தில் தாய்மொழி மார்வாரி. ஹிமாச்சல பிரதேசங்கிற மாநிலம், அவருடைய தாய்மொழி ஹிம்.
பக்கத்துல இருக்கிற உத்தரகாண்ட்ங்கிற மாநிலம், அந்த மாநிலத்து தாய்மொழி அங்க இருக்கக்கூடிய போஜ்புரி. உத்தரப்பிரதேசங்கிற மாநிலம், அந்த மாநிலத்து தாய்மொழி போஜ்புரி, மைதிலி, சாந்திரி. பீகார்ங்கிற மாநிலம், அவருடைய தாய்மொழி போஜ்புரி, மைதிலி, சாந்திரி, அவதி. மேற்கு வங்கிற மாநிலம், அவருடைய தாய்மொழி வங்கம். அசாம்ங்கிற மாநிலம், அவருடைய தாய்மொழி அசாமி. நாகாலாந்துங்கிற மாநிலம், அவருடைய தாய்மொழி நாகா. மணிப்பூர்ங்கிற மாநிலம், அவருடைய தாய்மொழி மணிப்பூரி. இங்க இருக்கக்கூடிய திரிபுராங்கிற மாநிலம், அவருடைய தாய்மொழி திரிபுரி. மேகாலயாங்கிற மாநிலம், அவருடைய தாய்மொழி காரா, காசி, கோரா. பக்கத்தில் இருக்கிற குஜராத் மாநிலம், அதன் தாய்மொழி குஜராத்தி. மத்திய பிரதேசங்கிற மாநிலம், அவருடைய தாய்மொழி சாந்திலி, மைதிலி, போஜ்புரி, அவதி. பக்கத்தில் இருக்கிற ஆந்திராங்கிற மாநிலம், அவருடைய தாய்மொழி தெலுங்கு. கர்நாடகாங்கிற மாநிலம், அவருடைய தாய்மொழி கன்னடம். இருக்கக்கூடிய கேரளா என்கிற மாநிலம், அவர்களுடைய தாய்மொழி மலையாளம். தமிழ்நாடு என்கிற நம்முடைய தாய்மொழி உயர்தனி மொழியாம் செம்மொழியான அன்னை தாய்மொழி. இத்தனை மொழிகள் இருக்கிற போது அரசியமைப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர்கள் இந்தியாவில் இந்தி படித்தால் போதும். இந்தி தான் இந்தியாவின் அடையாளம். உடனே இந்த பீகார்காரன், யூபிக்காரன், ஜார்க்கண்டுக்காரன், மத்திய பிரதேசக்கெல்லாம் இந்தி படிச்சா நமக்கு வேலை கிடைக்கும் போல, இந்தி படிச்சா நம்மளாம் உயர்ந்தரலாம் போலன்னு இந்தி ஏத்துக்கிட்டான். தன் தாய்மொழி அவதிய, தாய்மொழி சாந்திலிய, மைதிலிய வேணான்னு சொல்லிட்டான். இந்தி படிச்சுட்டான். இந்தி படிச்சு நான் வளர்ந்துக்கிறேன்ட்டான். அந்த இந்தி படிச்சான்ல, அந்த ஹிந்தி பண்டித்துகள், பீகார்காரர், யூபிக்காரர் இன்னைக்கு எங்க வந்திருக்காங்க? எங்க வந்திருக்காங்க? எதுக்கு வந்திருக்காங்க? எதுக்கு வந்திருக்காங்க? பானிபூரி விற்க, பேல்பூரி விற்க. நம்ம சகோதரன் தான், எந்த மாற்று கருத்துல. இந்தியை திணித்த போது நான் ஹிந்தி படிச்சா முன்னேறலாம், இந்திய படிச்சான். ஆண்டு கடந்துருச்சு, ஹிந்தி படிச்சான், வேலை கிடைக்கல. அவன் சொந்த தாய்மொழியை மறந்தான். இன்னைக்கு நம்ம ஊர் சிதம்பரத்துக்கும், குறிஞ்சிப்பாடிக்கு, புவனகிரிக்கும் எதுக்கு வந்துட்டான்? பானிபூரிக்கு வந்துட்டான், பேல்பூரிக்கு வந்துட்டான். அந்த இந்திய நம்மகிட்ட திணிச்சாங்க. எப்ப திணிச்சாங்க? நாடு சுதந்திரம் அடைச்சா, தமிழர்களே நீங்களும் ஹிந்தி படித்தால் முன்னேறலாம்டா, நீங்களும் ஹிந்தி படிச்சா பெரிய நாடாகலாம். ஆனா தமிழ்நாட்டிற்கு தந்தை பெரியாரும், பேரறிஞர் அண்ணாவும், தலைவர் கலைஞர் உள்ளிட்ட தோழர்கள், இதே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்த நம்முடைய நாவலர், பேராசிரியர் உள்ளிட்ட எண்ணிலடங்காத தலைவர்கள் அவர்களை வழிநடத்தி உங்கள் மேனாள் அமைச்சர், உங்களுடைய நீங்க வேங்கையின் மைந்தன் என்று கொண்டார்கள் MRK உள்ளிட்ட எண்ணிலடங்காத தலைவர்கள் தெரு தெருவாய் போனார்கள். தலைவர்கள் தெரு தெருவாய் போனார்கள். அவர்கள் சொன்னார்கள், இந்தி படித்தால் வேலை கிடைக்காது, இந்தி படித்தால் நாம் முட்டாளாகி விடுவோம், இந்தி படித்தால் இந்த நாட்டை இந்திக்கார நாடு என்று விடுவான், நாம் இந்தியை விட முடியாது சொன்னார்கள். அவன் வாதம் செய்தான், காவல்துறை எடுத்து சுட்டான். எதற்கே ராணுவம் வந்தது, நாம் போராடினோம். இந்த கருப்பு சிவப்பு துண்டை போட்டுக்கொண்டு கழகத்துக்காரர்கள் தெரு தெருவாய் போனார்கள். அப்போதுதான் சொன்னார்கள், இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீமை வந்த பின் இந்த தேகம் பிறந்த லாபம் உண்டோ, விந்தை மொழி எங்கள் மொழி, அதை வேற தமிழ் மக்கள் ஆவி என்போம், இந்திக்கு செல்ந்திடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்த்திடுவோம், எப்பக்கம் வந்து புகுந்தோம் இந்தி எத்தனை பட்டாலும் கூட்டி வரும், அற்பகம் மிந்திதனை அடுத்தொருவன் ஆதிக்கந்தனை, மாங்குயில் கூவிடு பூஞ்சோலை, எம்மை மாட்ட அணைக்கும் சிறைச்சாலை, ஏங்க விடவும் தமிழ் தாய்தனை, இவ்வுயிர் உடலை விட்டு நீங்குவர் என்று இந்தியை எதிர்த்து நாம் போராடினோம். இந்தியை எதிர்த்து நாம் முடியாது என்று சொன்னோம். இந்தி படிக்காத தமிழ்நாடு இன்னைக்கு உங்கள் அமைச்சர் இருக்கிற விவசாய துறையில் 8 நதி ஓடல. கர்நாடகக்காரன் காவிரியில தண்ணி கொடுக்காட்டாலும், கேரளத்துக்காரன் முல்லைப்பெரியாறுல தண்ணி கொடுக்காட்டாலும், ஆந்திரக்காரர்கள் பாலாற்றி தண்ணி கொடுக்காட்டாலும் 8 ஜீவ நதி மட்டும் ஓடல. ஆனால் அறிவியல் தொழில்நுட்பம் உண்டு நம்முடைய கல்வியால் உயர்ந்து இந்தியாவில் விவசாய துறையில் முதல் மாநிலமாக வளர்ந்து நிற்கிறோம். நாம் ஹிந்தி படிக்கல, ஆனா மருத்துவத்துறையில் முதலிடத்தில் இருக்கிறோம். நம்ம ஹிந்தி படிக்கல, பள்ளிக்கல்வித்துறையிலும் உயர்கல்வித்துறையிலும் பள்ளி கல்வியை முடித்துவிட்டு உயர்கல்விக்கு போகிற மாணவர் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. நம்ம ஹிந்தி படிக்கல. ஊர் கட்டமைப்பு ராத்திரி இப்ப போய் சிதம்பரத்துக்கு 12 மணிக்கு போனோம்னா சிதம்பரத்துல இருந்து சீர்காழிக்கு போறதுக்கு பஸ் இருக்கு. சீர்காழி போறோம்னா சீர்காழியில இருந்து கும்பகோணம் போறது பஸ் இருக்கு. கும்பகோணம் போனா கும்பகோணத்துல இருந்து அங்க பாபநாசம் போறதுக்கு பஸ் இருக்கு. பாபநாசம் போறோம்னா அங்க இருந்து மன்னார்குடி போறதுக்கு பஸ் இருக்கு. மன்னார்குடி போறோம்னா அங்க இருந்து பேராவூரி போறதுக்கு பஸ் இருக்கு. பேராவூரி போனா அங்க இருந்து ராமேஸ்வரம் போறதுக்கு பஸ் இருக்கு. அங்க இருந்து ராமேஸ்வரம் போனோம்னா திருச்செந்தூருக்கு போறது பஸ் இருக்கு. திருச்செந்தூர் இருந்து மதுரைக்கு பஸ் இருக்கு. மதுரைக்கு இருந்து கோயம்புத்தூருக்கு பஸ் இருக்கு. கோயம்புத்தூர் இருந்து சேலத்துக்கு பஸ் இருக்கு. சேலத்துல இருந்து சென்னைக்கு பஸ் இருக்கு. இந்தியாலேயே போக்குவரத்து துறையில் வளர்ந்த மாநிலம் என்றால் அது தமிழ்நாடுங்கிற மாநிலம் தான். இன்னைக்கு வேலை தேடி வருகிற இளைஞர்களுக்கு எவன் இந்தி படித்தால் முன்னேறலாம் என்று சொன்னானோ அந்த பீகார்கார சகோதரன்,
அந்த யூபிக்கார சகோதரன் இந்தி தெரியாது போலா என்று சொன்ன தமிழ்நாட்டை நோக்கி வருகிறான் என்றால் இந்த விதையை போட்ட மாநிலம், விதையை போட்ட கட்சி திமுக என்கிற கட்சி, அந்த கருப்பு சிவப்பு கொடி கொண்ட கட்சி. அந்த இயக்கம்தான் நாமெல்லாம் ஓரணியில் திரள வேண்டும். நாமெல்லாம் ஓரணியில் திரள வேண்டும். ஏன் திரள வேண்டும்? எதற்கு திரள வேண்டும்? எங்கள் மொழியான தமிழை அழித்து சமஸ்கிருதத்துக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுக்கிறான். எங்கள் மொழியான தமிழை நீசவாச என்று சொல்கிறான். எங்கள் மொழியான தமிழில் பாடம் நடத்த முடியாது, ஹிந்தி சமஸ்கிருதத்தை படி என்று மோடி சர்க்கார், மோடி அரசு சொல்கிற போது அதை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு எங்கள் தலைவர், எங்கள் முதல்வரை கரத்தை வலுப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது என்றுதான் நாங்கள் சாதிகளை கடந்து மதங்களை கடந்து ஓரணியில் தமிழர்கள் நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். நான் வரி கட்டுறேன், நான் திங்கிற சோத்துல அரிசியில ஜிஎஸ்டி கட்டுறேன், நான் குடிக்கிற தண்ணியில ஜிஎஸ்டி கட்டுறேன், போடுற செருப்புல ஜிஎஸ்டி கட்டுறேன், முடி வெட்டும் போது ஜிஎஸ்டி கட்டுறேன், அது வாங்குற பிளேட்ல ஜிஎஸ்டி கட்டுறேன், நான் பர்பஸ் விளக்குற அந்த பர்பஸைல ஜிஎஸ்டி கட்டுறேன், நான் வாங்குற பேஸ்ட்ல ஜிஎஸ்டி கட்டுறேன், பிரஸ்ல ஜிஎஸ்டி கட்டுறேன். அத்தனைகளும் ஜிஎஸ்டி கட்டின பின்னாடி நான் வரியை கொண்டு போய் மோடி அரசாங்கம் வச்சுட்டு கேட்டா அவன் அப்பா விட்டு சுத்தாங்க கேட்கிறான். ஆமாடா, என் அப்பனை ஆத்தாலும் கண்ணசதை தொங்க உழைச்சு ஓடா கொடுத்த காசை திருப்பி கொடுங்க முதலமைச்சர் கொடுத்தா கேட்டா சொல்றாரு அது தமிழ்நாட்டுக்கு நாங்க கொடுக்க முடியாதுன்னு. அப்பத்தான் அதை கேட்பதற்கு ஒரு தலைவன் ஓரணியில் தமிழ்நாடு என்று திரண்டு இருக்கார்கள். பெண்கள் பல பேர் இங்க இருக்கீங்க. பேசுகிற எனக்கு முன்பு பேசியவர்கள் சொன்னார்கள் 1000 ரூபாயை எந்த அரசு தருது என்று. இங்க இருக்க பெண்களுக்கு 1000 ரூபாய் சொல்லும் போது சில நேரத்தை இப்ப சிரிப்பாங்க. என்ன 1000 ஓவா தானே, இந்த 1000 ஓவால என்ன பண்ண போறோம் கேட்பாங்க. அது தங்கத்திலே வீடு கட்டி கொடுத்தாலும் அது சில இடங்களில் அது கேள்வி கேட்கப்படும். பரவாயில்லை, ஜனநாயக நாடு, கேள்வி கேட்க வேண்டும். ஆனால் அன்பு கொண்ட என் அம்மாக்களை, பெண்கள் இதை மகளிருக்கான அரசு என்று சொல்கிறோம். ஏன் மகளிருக்கான அரசு தெரியுமா? மேடையில் ராஜீவ்காந்தி பேசுறேன், முடிச்சுட்டா ஏதோ இடத்துல சாப்பாடு இருக்கும். சாப்பாடு முடிச்சா தட்டு வரும், தட்டுல ரசம் வரும், இல்ல சாம்பாரா குழம்பு வரும். மேடைக்கு இங்க மேல வெள்ளச்சட்டை போட்டிருக்க நானும் எங்கள் ஐயா மரியாதை மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் நிக்கிற எந்த ஆம்பளைக்கு நைட்டு வீட்டுல என்ன சாப்பாடுன்னு தெரியாது. ஒருவேளை சுகர் பேஷண்டா இருந்தா என்ன கன்ஃபார்ம், சப்பாத்தி கன்ஃபார்ம், அது தெரிஞ்சிருக்கு. இல்ல எந்த ஆம்பளைக்கு வீட்டுல என்னன்னு தெரியாது. ஆனா இந்த மேடைக்கு கீழே விட்டுக்கூடிய அக்காக்கள் இருக்காங்கல்ல, என் அம்மாக்கள் இருக்காங்கல்ல, இந்த பையன் ரொம்ப நேரமா கத்துது, எப்ப இந்த கூட்டத்தை முடிக்கும், எப்ப கூட்டத்தை முடிக்கும்? ஏன்னா வீட்டுக்கு போனா வேலைக்கு போன ஆம்பளையால வந்துருவாரு. பற்றியோட பிள்ளைய படுக்க இருக்கு. போய் அடுப்பை பத்த வச்சு மதியம் வச்ச கருவாட்டு குழம்போ மீன் குழம்போ இல்ல புரட்டாசி மாசங்க நாங்க கேரட்டு வெங்காயம் தான் இருக்குன்னா சாம்பாரோ ரசமோ இல்ல இட்லியோ தோசையோ ஊத்தி கொடுத்து ஆம்பளையால என்ன பண்ணணும், அவரை தூங்க வைக்கணும், புள்ள ஊட்டி தூங்க வைக்கணும். எல்லா பெண்களுக்கு சிந்தனை எங்க இருக்கு? அடுப்பங்கரையில் இருக்கும். அந்த ஆத்தாட்ட போய் ஆத்தா நீ என்ன ஆத்தா பண்றேன்னு கேட்டா நான் என்ன பண்றேன், வீட்டுல சும்மா தானே இருக்கேன். என்ன கேட்கு? வீட்டுல சும்மா தானே இருக்கணும். உன் பையன்தா? என் பையன் கும்பகோணத்துல கார் ஓட்டுறான். வீட்டுக்காரு அவர் டீ மாஸ்டர், டீ ஆத்துவார். உன் தம்பி அவன் ஆட்டோ ஓட்டுறான், வேலைக்கு போறான், அவன் தோட்ட வேலை பார்க்கறான். நீ அத்தா? நான் என்ன சும்மா தானே இருக்கேன். உண்மையில சும்மாவா இருக்கீங்க? உண்மையில சும்மா இருக்கீங்களா? காலையில 4 மணிக்கு காக்கா கத்தும் போது சேவல் கூவும்போது எந்திரிச்சு ராத்திரி சாப்பிட்டு போட்ட 10 பாத்திரத்தை தேய்ச்சு கழுவிட்டு கிராமமா இருந்தா போய் ஆடு மாட்டுல பால் பிச்சாந்து ஒரு டம்ளர் காப்பியை ஊத்தி 1 மணி நேரம் நினைச்சிட்டு ஆம்பளையார் எழுப்பி ஐயா சாமி எந்திரியா ஒரு முடக்கு காப்பி குடியாங்க. ஆம்பளையார் முதல் காப்பி வீட்டுல குடிச்சிருவாரு, 2வது காப்பிக்கு எங்கவாரு கடை முக்குக்கு போய் ஒரு டீயை குடிச்சிருவாரு. அந்த ஆத்தா காலையில கத்திரிக்காயோ மாங்காயோ முருங்கைக்காய பறிச்சு இட்லியோ தோசையோ சுட்டு வீட்டை வச்சுட்டு நேர ஆடு மாட்டுக்கு போய் தண்ணி வைக்கணும், ஆட்டு மாட்டு வேலையை பார்க்கணும். மதியம் கிராமமா இருந்தா 100 நாள் வேலை, நகரமா இருந்தா வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சு குடும்பத்தை காப்பாற்றணும். மதிய சாப்பாடு முடிச்சு 2 மணிக்கு கொஞ்சம் தூங்குவா, 5 மணிக்கு திருப்பி எந்திரிச்சு காஃபி, நைட்டு டிஃபனு, காலையில முதல்ல எந்திரிச்சு கடைசி தூங்குவா. விவசாய குடும்பம் இருந்தா அப்பா ஏறு ஓட்டுவான், அம்மா விதப்பா, அப்பா பாத்தி கட்டுனா அம்மா களை எடுப்பா, அப்பா வீடு கட்டினா அம்மா என்ன பண்ணுவா தண்ணீர் துப்புவா. ஆம்பளை பாக்குற வேலை எல்லாத்தையும் என் அம்மாளும் தங்கச்சியும் என் அக்காலும் எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா சமூகம் என்ன சொல்லுச்சு, நீ பொம்பளை தானே, சும்மாதானே இருக்கன்னு சொன்ன போது நம்ம சும்மாதானே என்று ஏளன பேச்சு பேசின போது அந்த பேச்சு யாருக்கு கேட்டதோ இல்லையோ, அன்பு கொண்ட தாய்மார்களே, உங்கள் அன்பு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு கேட்டது. அவர்தான் சொன்னார்,
என் வீட்டில் என் அக்கா ஒண்ணு சும்மா இல்ல, என் தங்கச்சி ஒண்ணு சும்மா இல்ல, என் அம்மா ஒண்ணு சும்மா இல்ல, என் ஆத்தா ஒண்ணு சும்மா இல்ல. அவர்கள் உழைக்கிறார்கள். அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை என்னால் முடிந்ததை 1000 ரூபாயை கொடுக்கிறேன். இப்பவும் சொல்றேன், அந்த 1000 ரூபாய் நீங்க கோட்டை கட்ட முடியாது. அந்த 1000 ரூபாய் சிறுவாடை சேர்த்து நகை வாங்க முடியாது. அந்த 1000 ரூபாய் புல்லட்டு காரணம் வாங்க முடியாது. ஆனால் அந்த 1000 ரூபாய் என்பது பொம்பளை வீட்டுல தானே இருக்கா, சும்மா தானே இருக்கான் என்பதற்கு அவள் ஒன்று சும்மா இருக்கவில்லை. அவள் உழைக்கிறார் என்பதற்கு அரசாங்கம் கொடுக்கிற சம்பளம். அதற்குத்தான் இந்த அரசை மகளிருக்கான அரசுங்கிறோம். அந்த நிதி கொடுக்கிறதுக்கு நீ வரிய கூடுனா மோடி முடியாது என்கிறார். அப்போதுதான் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் நம் மண்ணை, நம் மொழியை, நம் மானத்தை காப்பதற்கு ஒரு இயக்கம் வேண்டும். அதுதான் ஓரணியில் தமிழ்நாடு என்று இந்தியாவில் எல்லா மாநில முதலமைச்சருக்கும் முதன்மை என்று நம் சுயமரியாதையை, நம் நிலத்தை, நம் மண்ணை பாதுகாக்கிற அந்த அணியை கட்டி எழுப்பியிருக்கிறார். அன்பு கொண்ட மக்களே, இந்திய அரசியல்வாதிகள் வருவார்கள் போவார்கள், ஆனால் மக்களை நேசிக்கிற ஒரு தலைவர் என்றால் நம் அன்பு முதலமைச்சர் தான். அவர் கரத்தை நீங்கள் இறுகப்பற்றிக் கொள்ளுங்கள். ஜனநாயக நாட்டில் இன்னொரு மொழி பேசுவோன் மீது, இன்னொரு மதத்தை கடைபிடிப்போன் மீது ஒரு பாசிச வரி கொண்ட கும்பல் அரசியமைப்பு சட்டத்தை கிழித்து அரசியமைப்பு சட்டத்துக்கு எதிராக RSS கும்பலும் பாஜகவும் வெறியாட்டம் ஆடுகிற போது இந்தியாவில் ஒரே ஒரு தலைவர் தான் டெல்லிக்கு எப்போதுமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொன்னார்னா அது நம்ம முதலமைச்சர் தான். ஏன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? என் மொழியை, என் மண்ணை, என் மக்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தலைவர் கிடைத்தார். அவர்தான் உங்கள் தலைவர். ஒரு பக்கம் மகளிர் மேம்பாடு, ஒரு பக்கம் மாணவர் மேம்பாடு, ஒரு பக்கம் மீனவர்கள் மேம்பாடு, ஒரு பக்கம் நெசவாளர் மேம்பாடு, ஒரு பக்கம் விவசாயிகள் மேம்பாடு. இதையெல்லாம் தாண்டி எங்கள் மண்ணின் மானத்தை, மாநிலத்தின் மானத்தை பாதுகாப்பதற்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறார். அவர்தான் முத்துவேல் கருணாநிதி, அன்பு முதலமைச்சர். அவருக்கு துணையாய் எங்கள் அண்ணன் உதயண்ணா வந்திருக்கிறார். அரசியல் 1000 கூத்தாடிகள் வருவார்கள் போவார்கள், அது ஜனநாயக நாடு. ஆனால் திறன்பட சிந்திக்கிற நாம், ஒரு நாளில் பூத்ததல்ல இந்த உடல், ஒரு நாளில் பூத்ததல்ல இந்த உரிமை, ஒரு நாளில் பூத்ததல்ல. 1971 முன்பு தமிழ்நாட்டுக்குள் குடிக்கிற குடிநீர் ஒரு இடத்துல இருக்கு. தெருக்கு ஒரு குழாய் குடிநீர் இல்லை. அம்மாக்கள் பல பேர் இருப்பீங்க. 10-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு குடம் தண்ணியை தூக்கிட்டு லோலோன்னு அலையணும் ஒரு குடம் தண்ணிக்கு. ஒருவேளை உங்களுக்கு காவிரி யாரும் கொள்ளிட ஆறு பக்கத்துல இருக்கு, குடிக்க தண்ணி வேணா இல்லாம இருக்கலாம். ஆனா பல ஊர்களில் தண்ணி பஞ்சாயத்து, பெரிய பஞ்சாயத்து. இந்தியாவிலே முறையா எந்த அரசாங்கம் செய்யாத போது குடிநீர் வாரியம் ஒண்ணு கொண்டு வந்து நம் குடிக்கிற குடிநீரை உத்தரவாதப்படுத்தியவர் தலைவர் கலைஞர். அந்த தலைவர் கலைஞர், பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் அவர்கள் வழியில் தான் இந்த அரசாங்கம் வெற்றி நடைபோடு கொண்டிருக்கிறது. அவர் கரத்தை வலுப்படுத்த வேண்டியது உங்கள் கடமை. அன்பு கொண்ட மக்களே, இந்த மாநாட்டின் இறுதியாக ஒரு தீர்மானத்தை இந்த மாவட்ட கழகத்தின் செயலாளர் பெரு மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒப்புதலோடு இந்த தீர்மானத்தை வாசிக்கிறேன். இந்த வாசித்து முடித்தவுடன் ஒரு உறுதிமொழியை சொல்கிறேன். எழுந்து அதை சொல்லுங்கள். இப்போது வாசிக்கிறேன். தீர்மானம் ஏற்பு. நம் மொழியை, மண்ணை, மானத்தை பாதுகாக்க நமது தலைவர் எடுத்த முயற்சியாய் தமிழ்நாடு உட்பட ஏறத்தாழ 69,322 வாக்குச்சாவடிகளில் நாம் நேரடியாக மக்களை சந்தித்து களத்தின் வீரர்கள், பேரறிஞர் அண்ணாவுடைய தம்பிகள், தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகள் என்பதற்கு சாட்சியாய் தெருவாய் போய் சகல அணிகளும் சேர்ந்து மக்களை போய் சந்தித்தோம். அவர்கள் 1 கோடி குடும்பங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஓரணியில் தமிழ்நாட்டில் இணைந்தார்கள். அந்த இணைப்பின் தொடர்ச்சியாய் கரூர் மாநகரில் கூடி முப்பெரு விழாவை கொண்டாடி இந்த தீர்மானத்தை ஏற்றினார்கள். அந்த தீர்மானத்தின் ஏற்பு கூட்டமாய் ஒரு உறுதிமொழியை இங்கு ஏற்கிறோம். நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனி விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் SIRக்கு எதிராக நிற்பேன். தமிழ்நாட்டை தலைகுனி விடமாட்டேன் என உறுதி ஏற்கிறேன். நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். நம் மாணவர்களுக்கு உரிய நிதிக்காக போராடுவேன். ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனி விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன்.